4 சோம்பேறிகளும் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு தீப்பெட்டி இல்லையே என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, நீ போய் உரிமையாளர்கிட்ட, இந்த சத்திர உரிமையாளர்கிட்ட, நமக்கு இந்த பொருள்லாம் தந்தவர்கிட்ட போய் தீப்பெட்டி தாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நீ போன்னு சொல்லி மாற்றி மாற்றி தள்ளி விடுறாங்க. யாருமே போகிற மாதிரி தெரியல. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறாங்க. சரி, நம்ம ஒரு போட்டி வச்சுக்குவோம். பக்கத்தில் இருக்கிற குளத்துல போய் நம்ம 4 பேரும் முங்கிக்குவோம், மூச்சு அடக்கி முங்கிக்குவோம். யார் முதல்ல மேலே வராங்களோ அவங்க போய் தீப்பெட்டியை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. 4 பேரும் தண்ணிக்குள்ளே முங்குறாங்க. கடைசி வரைக்கும் யாரும் வரலை. அது அப்படியே செத்து போயிடுறாங்க. அதாவது செத்தாலும் பரவாயில்ல, வேலை மட்டும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சோம்பேறிகள் நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதா இந்த கதை காட்டுகின்றது. அப்படி அன்புக்குரிய இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு கல்லறை போன்றது தான். அது நம்மை செயல்பட விடாமல் வாழ்க்கையை இன்பமாக இனிமையாக